ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூரில் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டி அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி அலங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இன்னைக்கு அங்கு நடைபெற்று வருகின்ற போராட்டம் குறித்த தகவல்களை இப்போ சொல்லுங்க. வணக்கம் சௌடாமணி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தடையின்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் பொதுமக்கள் இறங்கி வந்த சூழ்நிலையில் நேற்று உண்ணாவிரதம் மாலை வரை இருந்தனர். இந்த நிலையில் இன்று அவர்கள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் மேற்கூரைகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த வாடிவாசல் பகுதியிலும் கருப்பு கொடி கட்டியிருக்கிறாங்க. இந்த கருப்பு கொடியை கட்டி அவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எந்தவித நிபந்தனை விதித்தாலும் விதிக்கட்டும், ஆனால் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்த வேண்டும், அதற்கான அனுமதியை காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும். தற்பொழுது இழுபறி நிலையை நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றனர். சரவணன், நாளை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த இதுக்கு மேல அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிற இந்த நிலையில மாடுபிடி வீரர்களோட மனநிலை எப்படி இருக்கு, இது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த காளைகளை காட்சிப்படுத்தப்பட்டும் விலங்குகளை பட்டியலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். அதை ஒரு தினங்களில் அறிவிப்பதாக நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த காளைகள் பட்டியலிருந்து நீக்கியதை சிறப்பு அபிடியூட்டிவாக தாக்கல் செய்யும் பொழுது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளை தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் தமிழக அரசிற்கு அந்த நகல் கிடைக்கப்பெற்றதும் உத்தரவு நகல்கள் அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வழங்கப்படும். இதற்கு கால அவகாசம் நிறைய இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் நாளை காலை மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும். காலை 7 மணிக்கெல்லாம் அங்கே ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிடுவாங்க. இப்போ அங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மேல் அனுமதி கொடுத்தாலும் அந்த போட்டி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இன்றோ அல்லது நாளை காலை அதிகாலையிலோ ஒரு 10 மணிக்குள்ளதாகவோ இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அடுத்ததாக நாளை மறுநாள் பாலமேட்டில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அவசர கதியில் நடத்துவதற்கு முழு ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அலங்காநல்லூரை பொறுத்தளவுக்கு தற்பொழுதே தயாராகிவிட்டார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் எந்த நேரத்திலும் உத்தரவு வரலாம், அதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதற்கு மாவட்ட நிர்வாகமும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இதனிடையே நாளை நடக்க வேண்டிய ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நம்மளிடையே மாடுபிடி வீரர்கள் இருக்கிறார்கள், அவரிடையும் கேட்போம். வணக்கம். நாளைக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை. நாளை காலை 7 மணிக்கு நீங்கள்லாம் மாடு பிடிக்குவீங்க. இன்றைக்கி இந்த வருஷம் மாடு பிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உலகப்போக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஸ்டூடெண்ட்ஸ் பூரா ரெடியாக இருக்காங்க, பூரா வருத்தத்தோடு இருக்காங்க. இது மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு மாடு பிடிக்காரங்களும் மாட்டுக்காரங்களும் பிடிக்காரங்களும் டெய்லி அலங்காநல்லூரில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. மாடு ஒரு தெய்வம் மாதிரி பிள்ளை மாதிரி தான் வளர்க்குறாங்க. மாடை யாருமே துன்பப்படுத்த மாட்டாங்க. மாடை ஒரு செல்ல பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்குறாங்களோ ஆம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்குறாங்க, அது செல்ல பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. அதுக்காண்டி பிடியாரங்க பூரா இங்கே அலங்காநல்லூரில் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தத்தோடு இருக்காங்க. மாட்டுக்காரங்களும் வருத்தத்தோடு இருக்காங்க. நாங்களும் பிடியாரங்க ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். அதே போல் அலங்காடு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு பாரம்பரிய ஆச்சேரி முத்தாலம்மன் காளியம்மன் ஐயனாரை உற்சாகம் முன்னிட்டு 445 வருஷமாக பாரம்பரியம் நடக்குது. ஒரு 50 ஆண்டுக்கு முன்னே ஊர் காடுறாப்பு இருக்குது. இதே நடத்தாமல் எந்த காலத்துலையும் நின்றதில்லை. இந்த சாமியை முன்னிட்டு பாரம்பரிய காடுறாப்பான ஒரு புடியாரங்களும் மாட்டுக்காரங்க ரொம்ப வருத்தம். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் வேர்ல்டு ஃபேமஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு மாட்டுக்காரங்களும் புடியாரங்களும் எல்லா மாவட்டம் தமிழ்நாட்டில் 12 மாவட்டம் ஜல்லிக்கட்டு நடக்குது. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், மெட்ராஸ், ராயல்வேலூர், கரூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் இந்த மாவட்டக்காரங்க பூரா அலங்காநல்லூருக்கு டெய்லி உலக புகழ்பெற்றில் துணை சேர்மன்கிட்டையோ மற்ற பொதுமக்கள்கிட்டையோ டெய்லி கேட்குறாங்க. ஆனால் இதை மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு உடனே பணியோட இந்த ஜல்லிக்கட்டுக்கு பணியோட வீரரும் மாட்டுக்காரங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எங்கள் மாடு பிடிக்க தமிழ்நாடு சங்க சார்பால் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள். உலக புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒரு நாகரிகத்தின் அடையாளமாக விளங்கக்கூடியது தமிழருடைய பாரம்பரியம், கலாச்சாரம்.
அப்படி சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற வேண்டிய சூழல். ஆனால் கடந்த 2008க்கு 7லிருந்து உயர்நீதிமன்ற வழக்கு, அதனைத் தொடர்ந்து 2008 உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் நடைபெற்றது. 2008 இது போன்ற வழக்கு நடைபெறும் பொழுது அன்றைய தமிழக அரசு விரைவான நடவடிக்கையின் மூலமாக உச்சநீதிமன்றத்தை உடனடியாக அணுகி உச்சநீதிமன்றம் விடுமுறை காலத்திலும் கூட அவசர பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து உடனடியாக ஓரிரு நாளிலே அந்த தடையை நீக்கி அனுமதி பெற்று இரவோடு இரவாக நாங்களெல்லாம் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டின் நெறிமுறைப்படி அனைத்து நிபந்தனைகளும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்டது. அதேபோன்று இந்த ஆண்டும் இதுபோன்ற நெருக்கடியான சூழ்நிலை இப்பொழுது இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடியை நிவர்த்துவதற்கு குறிப்பாக தமிழக அரசும் மத்திய அரசும் இதை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் அலங்காநல்லூரிலே ஒரு அமைதியான வழியிலே மாபெரும் அனைத்து தரப்பு இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள், மாடுபிடி உரிமையாளர்கள், மாடு உரிமையாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், விவசாய பெருமக்கள், அனைத்து தரப்பு மக்களுடைய அரசியல் பிரமுகர்களுடைய ஆதரவோடு அமைதியான வழியிலே நேற்றைய தினம் உண்ணாவிரதம் அமைதியான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று வர்த்தக நிறுவனங்கள் வீடுகளிலே பெண்கள் எல்லாம் இந்த விழாவை காலம் இன்னும் குறுகிய காலம் 2 தினங்களே உள்ள சூழ்நிலையில் இன்னும் ஒரு உடனடியான உத்தரவு கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இல்லங்களிலே கடைகளிலும் புறம் கருப்பு கொடியை ஏற்றி தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். இந்த நேரத்திலேயும் கூட இன்னும் மத்திய அரசும் மாநில அரசும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அரசாணை வெளியிட்டு இந்த உத்தரவை நீக்கி உடனடி அவசரகால மனுவாக இதை எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் எங்களை விழா நடத்துவதற்கு உறுதுணையாக ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கார், வெறும் வாயறி. தகவலுக்கு நன்றி. அதாவது மத்திய மாநில அரசுகள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு மாடுபிடி வீரர்களோடு பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும், மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து மாடுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சரவணன், அதாவது ஆண்டாண்டு காலமாக நடத்தப்பட்டு வந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த ஆண்டு நடத்த முடியாத சூழல் குறித்து தங்களுடைய வருத்தத்தை மாடுபிடி வீரர்கள் பதிவு செஞ்சார்கள். இந்த நிலையில் அங்குள்ள பெண்கள் இது குறித்து என்ன நினைக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பெண்கள் இந்த திருவிழாவை இது திருவிழா மட்டுமல்ல, இது குலதெய்வ வழிபாடு. இந்த வழிபாடை நடத்துவதால் எங்களுக்கு ஊரில் நல்லது நடக்கிறது. இந்த வழிபாடு தடைப்பட்டால் எங்களுக்கு ஊரில் பல்வேறு வியாதிகள் வரும் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் தெய்வ குற்றம் ஏற்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊரைச் சேர்ந்த ரேணுகா ஈஸ்வரி என்ற ஒரு பெண்மணி நம்மளே இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கமாக சொல்லுங்கள். இப்போ ஆண்டாண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு இந்த ஜல்லிக்கட்டு. ஏற்கனவே ஒரு தடவை ஜல்லிக்கட்டு தடைப்பட்டதுனால ஊரில் நோய்கள்லாம் பரவதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடத்துமா நடக்காதா அப்படின்ற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு நடந்துக்காவிட்டால் என்ன நடக்கும்? உங்களோட மனநிலை என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க, ஆண்டாண்டு காலமாக நடந்த ஜல்லிக்கட்டு இப்போ நடக்கலைன்னா, ஏற்கனவே ஒரு தடவை நடக்காமல் தடை விதித்தப்ப ஊரில் கால்ரா போய் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு நாங்கள் எங்கள் முன்னோர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இப்போயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதுபோக நம்ம பாரத பிரதமர் மத நம்பிக்கைகள், மத கோட்பாடுகளில் மிகுந்த நம்பிக்கையுடையவர். அதனால் எப்பாடுபட்டாவது எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விழா நடத்துவதற்கு அனுமதி பெற்று தந்து விடுவார் என்ற முழு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அந்த காரணத்திற்காக நாங்கள் எங்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு விழா நடந்தே தீரும் என்ற அதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையிலேயே இருக்கிறோம். நாங்கள் நடக்காது என்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு வரவே இல்லை. தற்போது இன்றோ அல்லது நாளை காலையோ உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டால் ஜல்லிக்கட்டு போட்டி தடையின்றி நடத்தி விடலாமா? அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடத்தி விடலாமா? ஏற்பாடுகள்லாம் நடத்தி விடுவதற்கான மனித சக்தி எங்களிடம் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் வெகு சிறப்பாக நடத்துவோம். இல்லை என்றால் எங்கள் மனித சக்தியை செலவழித்து எந்த அளவு சிறப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்தி விடுவோம். அதாவது மனித சக்தி எங்களிடம் இருக்கிறது. எனவே அரசு ஒத்துழைத்தால் திட்டமிட்டபடி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியே தீர்வோம் என்று இந்த பெண்மணியின் கருத்தாக உள்ளது.